ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஸ்வீட் போண்டா எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஒரு குட்டி டெக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த கப்பில் பார்த்திங்கன்னா நான் 1.25 கப் அளவுக்கு நான் வந்து பச்சைக்கடலை பருப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கப்பு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டம்ளரில் கூட நீங்கள் வந்து அளவுக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1.25 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து டேக்ஸில் தான் வேக வைக்கணுன்ட்டு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த பருப்பை பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த மேலே நுரை இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம. அது நுரை இருந்துச்சுன்னா அடிக்கடி பொங்கி வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு மீடியமில் வச்சோன்னா அப்படியே வெந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் எடுத்துடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நான் வடித்து எடுத்துட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரும். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இனிப்பு வந்து எல்லா சைடும் வந்து மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இது சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடாறி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மையம் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நான். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். கண்டிப்பாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வெல்லம் மெல்ட் ஆகிருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு நிறைய வேணும்னா வெல்லம் கூட நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் வந்து நான் தட்டி போட்டுக்கிறேன். அப்படியே நான் வந்து தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காய் சீரகத்தில் வந்து தேங்காய் துருவி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூரணம் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா தேங்காயும் பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உருண்டை மாதிரியும் அப்புறமா ஓவல் ஷேப்லையும் நான் வந்து பிடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வடை மாதிரியும் தட்டி எடுத்துருக்கேன். அப்போ பசங்க சாப்பிடும்போது விளையாடிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா பால் ஷேப்பில் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து எல்லா பூரணமும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். வீக்கெண்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுக்குவாங்க. நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து 1.25 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் நான் வந்து பருப்பு எடுத்தேனோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்துக்கிறேன்.
இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து பூரணம் வந்து டிப் பண்ணி ஆயிலில் போட்டு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மைதா மாவு ஒட்டாமல் போயிடும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் சூடு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து ஆயில் சூடாகிருக்கு. இப்போ நம்ம வந்து பூரணம் வந்து மைதா மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து மைதா மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கையில் அப்படி இல்லைன்னா போர்க்கில் கூட நீங்கள் வந்து எடுத்து ஆயிலில் விட்டுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. கையில் விடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்பூனில் கூட எடுத்து அழகாக விட்டுக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு எதுவுமே இல்லை. ஒரு 1 மினிட் நல்லா வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மேலே இருக்கிற மைதா மாவு மட்டும் வெந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பூரணம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு தானே ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ இதை லைட்டாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. வீக்கெண்டில் செஞ்சிங்கன்னா பசங்க கூட விளையாடிட்டே செய்யலாம். நம்ம அவங்களே கேட்டோன்னா அவங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டைமண்ட் ஷேப்பில் கூட செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து செவந்து வர வரைக்கும் இருந்தால் போதும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து ஸ்வீட் போண்டா ரெடி. இதே மாதிரி நான் வந்து எல்லா பூரணமும் வந்து நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்வீட் போண்டா பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் கடையில் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் நம்ம பார்த்து செய்கிற மாதிரி வராது. பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் போண்டா ரெடி. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடு ஃபுல்லாக அவ்வளோ மணமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து பார்க்குறேன். பாய்.